Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnanatimirandasya Jnanodhanasalakaya Sakshuranmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vachalam bandham langayate giri Yetrapatamaham bande Shri Gurum Dhyadharanam. Namo Vishnupadaya Krishna Prasthaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Niti Namine Namaste Saraswati Deve Gauravani Prajanine Nirvishesha Shunyavadi Bhashya Deshadanine. Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Srivasadi Gauravatta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Hare Krishna Mahamandaram ki jai. Jai Gre Sesavachyavanda Swami Sripam Ravati Jai. Shri Gurudev Jai Gaur Vimanande Hare Hare Go. நான் கேஸ் விட்டேன் உங்களுக்கு ஜி சரி மாதாஜி லாஸ்ட் டைம் வந்தீங்களா நீங்க வந்த பிரபு இது விட்டா விட்டா பிக்சர் ஒர்க் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதோட நிப்பாட்டி என்ன மாதாஜி ஆன்மீக உலகத்துல வந்து புறமே பிக்சரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ஓகே அந்த பிக்சர் சரி ஹாஸ்டல் எது நான் இருக்கா உனக்கு என்ன மாதாஜி உங்களுக்கு நான் இருக்கா பாக்குறேன் பிரபு பாக்குறேன் பிரபு நோட் இருக்குமா நெட் வாங்க என்னுடைய மகராஜ் ஓகே பரவாயில்ல முதலே நீங்கள் பார்த்துருக்கீங்க தாமஸ் கிரிதாஸ் மகராஜ் ராதா கிருஷ்ணா. சரி ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்னா ஹடயோகம் முக்கியமானு கேட்குறாரு. ஓகே இதான் முடித்தோம் இதெல்லாம் முடித்தோம். அப்போ வந்து பிரபா சொல்லார் இது வேணும் தேவையில்லை ஹடயோகம் வந்து முக்கியம் இல்லை நம்ம ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணாலே போதும் நமக்கு ஸ்லீப் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை அப்படின்னாரு. ஆனால் பண்ணாலும் தப்பு இல்லைன்ட்டார். ஓகே நாட் ரிக்வயர்ட்னு சொல்லி முடிச்சுட்டு காரில் ஏறி போயிட்டார். ஓகே இதெல்லாம் முடிச்சோம் நம்ம. இப்போ டாலஸ் வந்துட்டார். டாலஸ்ங்கிறது யூஎஸில் இருக்க ஒரு இடம். டாலஸில் வந்து ஜூலை 28, 1925. அப்போ வந்து ஏர்போர்ட்டில் உள்ள ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்குறாங்க நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபா சொல்ல இது நம்பி வீடுன்னு சொல்கிறார். ஓகே எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க, பேர குழந்தைங்க இருக்காங்க, அதனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வந்து என் குழந்தைங்கள பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டாலஸ் குருகுலா இதை பற்றி நம்ம ஏற்கனவே எழுதியிருக்காரு தமிழ் ஸ்ரீமத் பாகத்தில். ஏன்னா புது விதமான இது உருவாக்குறோம் நாங்கள். குருகுல் பார்த்தீங்கன்னா குருகுலில் வந்து நிறைய குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களாம் ஃபுல்லாக கிருஷ்ண கான்சியஸ் தான். ஸோ ஸ்டடி தான், மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், சான்ஸ்கிரிட் இருக்கும். அந்த மாதிரி எவ்வளோ ஒரு ஆஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க பாருங்கள் பேரண்ட்ஸுமே குழந்தைங்களை அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி. இதெல்லாம் இது ஈஸி கிடையாது, நம்ம சொல்கிறது தான் ஈஸி. நம்ம மாதாஜி கமெண்ட் பண்ணாங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க கோயிலில் கரெக்டாக பிரசாதம் கரெக்டாக டைமுக்கு போட மாட்டேங்கிறாங்க கோயிலில் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டெம்பிளில். இந்த மாதாஜி சர்வீஸ் பண்ணுறதே கிடையாது, அப்படியே போவாங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை எவ்வளோ தூரம் அதை இது பண்ணி மேனேஜ் பண்ணி ரன் பண்ணணும், எவ்வளோ பேர் தபஸ்யா பண்ணுறாங்க, இதெல்லாம் யாரும் கவனிக்கிறதே கிடையாது. அதனால் இந்த குருக்குள்ளே சேர்க்கறதுலாம் ஈஸி கிடையாது. இந்த குருக்குள் பசங்களாம் எப்படி இருக்காங்க அப்படி கமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு நாக்கில் நரம்பு இல்லாமல் எப்படிலாம் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். இங்கே பார்த்தீங்கன்னா 100க்கு மேற்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. ஓகே எப்பப்போ யூஎஸ் போகிறாரோ பிறப்பா இப்போ டாலஸ் போயிடுவார். டாலஸ் தான் குருக்குள் இருக்கு, 100க்கு மேற்பட்ட குழந்தைங்க இருக்காங்க.
அங்கே போனாலும் பிரபாத் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் ஆகிடுறாரு. ஓகே, இந்த டாலஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் இருக்கும், சென்னை மாதிரி தான், நல்லா வெயில் கொடுத்தோம். ஓகே, யூஎஸில் எல்லா விதமான கிளைமேட் இருக்கும், பயங்கரமாக குளிராக இருக்கும், பயங்கர வெயிலாகவும் இருக்கும். இந்த சான் பிரான்சிஸ்கோ மாதிரி கண்ட்ரி இருக்கும், ஸ்டேட்டும் இருக்கும். அந்த மாதிரி 1-2 டிகிரி வெதரும். பசங்கள்லாம் சட்டையே போடல, குரூப் பாய்ஸ். பிரபாத் என்ன பண்ணுறாரு, எப்பயுமே ஃபேனு கீழே தான் உட்காந்துருக்காரு. பிரபாத் ஏசி பிடிக்காது. ஸோ வீட்டுக்கு அவங்க டேலஸ் வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, ரூமுக்கு வந்தவொடனே அந்த வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாரையும் கூப்பிட்றாரு. அங்கே இருக்கிற குழந்தைங்க, சொல்லித்தர டீச்சர்ஸ்லாம் கூப்பிட்றாரு. எல்லாருக்கும் என்ன பண்ணார், ஒரு பெரிய ரசகுல்லா எடுத்து கொடுக்குறாரு. பெரிய பெரிய ரசகுல்லா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, இஸ்கான் புல்லட் அப்படிப்பாங்க, ரசகுல்லா. ஸோ அவருக்கு வந்து அந்த குருக்குள் நம்ம முடிச்சுக்கு டேலஸில் அங்கே ஈவினிங் என்ன பண்ணுவார், ராக்கிங் சேர்னு சொல்லுவாங்க, அப்படி ஆடுறது, அது சேரில் உட்காந்துருப்பார். அப்படி இருந்தார். அந்த கார்டன் புல்வெளியில் பார்த்து ஃபேஸ் பண்ணி உட்காந்துருப்பார். நிறைய துளசி பிளான்ட்லாம் இருக்கும். அவருடைய பாஸ்ட் டைம் என்னன்னா கிருஷ்ணா புக் படிக்கிறது. ஓகே, அவர் இப்போ பார்த்தீங்கன்னா விருந்தாவன் டெம்பிளில் கூட நைட்டு நிறைய டெம்பிளில் பண்ணுறாங்க. நைட்டு பிரபாத் கிருஷ்ணா புக் படிக்கணும். நம்மளும் ஆரம்பிக்கணும், ஆக்சுவலாக டெய்லி படிக்கணும். ஓகே, வீட்டிலேயே பிரபாத் விக்கிரகம் இருக்காங்க, பிரபாத் ஃபோட்டோ இருக்கு இல்லையா. நைட் படுக்க முன்னால் ஒரு 1/2 hour டிடி ரூம் வந்து ரெஸ்ட் கொடுக்க முன்னால் என்ன பண்ணணும், கிருஷ்ணா புக்கை படிக்கணும். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ மாறி டைம் எடுத்து படிக்கணும். இது பிரபாத் ரொம்ப ப்ளீஸ் ஆகிடுவார். ஏன்னா இந்த மாதிரி பாருங்க, ஒரு கிருஷ்ணா புக்கை தான் கேட்குறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி குருக்கள் நடத்துறதுங்கிறது பிரபாத் சொல்லித்தராரு. அங்கே உள்ள டீச்சர்ஸ் குருக்கெல்லாம் வந்து கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறாரு. பிரபாத் என்ன சொல்கிறாருன்னா, குருக்குள்ள வந்து எல்லாமே கிருஷ்ணரை பேஸ் பண்ணி தான் சாண்டிங், ஹியரிங் எல்லாமே இருக்கணும். ஜீவ் கோஸ்வாமி வந்து ஹரிநாம வியாக்கியான பேர் என்ன ஹாசினி தெரியுமா, தெரியும், ஹரிநாம வியாக்கியானம் அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் சிந்தாமணி கிடையாது, ஹரிநாம் அந்த கிராமர் இருக்குது, சான்ஸ்கிரிட் கிராமர் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணனுடைய நாமங்களை வச்சு அவர் வந்து இது பண்ணுவார், அந்த கிராமரில் எழுதியிருப்பார். ஓகே, இந்த மாதிரி ஜீவகோஸ்வாமி அதே மாதிரி பிரபாத் என்ன சொல்லுவாங்க, குருக்குள்ள வந்து இந்த மாதிரி எல்லாமே கிருஷ்ணனை பற்றி இது பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணனை பற்றி கேட்கணும். அப்போ பிரம்மானந்த சுவாமி வந்து அந்த கிருஷ்ணா புக்கை பிரபாத் படிச்சு காட்டியிருக்காரு. அப்போ வந்து ருக்மிணியோட டாபிக் வருது. பிரபாத் வந்து ருக்மிணி டாபிக் கேட்கும்போது திடீர்னு கேட்டுகிட்டே இருக்கும்போது திருப்பி சொல்கிறார், பிரபாத் குறுக்கிட்டு சொல்கிறார். அப்போ என்னாச்சுன்னா கிருஷ்ணரும் ருக்மிணியும் அந்த தேரில் ஏறி போகும்போது, தப்பிச்சு போகும்போது எல்லா இளவரசர்களும் என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ருக்மிணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தேரில் ஓட்டுவாங்க. தேரை ஓட்டுறது ருக்மிணியா, அதில் கிருஷ்ணா புக்லேயே இருக்காது. கிருஷ்ணா என்ன பண்ணுவாராம், போவை எடுத்து சண்டை போடுவாராம். ஓகே, எல்லாத்துக்குமே சண்டை போட்டு ஜெயிச்சுவார். எல்லா பக்தருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ருக்மிணி வந்து இப்படி படிச்சு ரொம்ப அமைதியான கேரக்டராக தான் சித்தரிப்பாங்க. கிருஷ்ணர் ஏதாவது லேசாக சொன்னால் கூட ருக்மிணி என்ன பண்ணுவாங்க, மயங்கி விழுந்துவாங்க, அழுவாங்க பயங்கரமாக. அந்த மாதிரி கேரக்டர். ஆனால் ருக்மிணி வந்து இந்த மாதிரி தேரை ஓட்டுறான்னு தெரியுது. ஆமாம், இது கேட்டதே இல்லை, எல்லாரும் ஆச்சரியமாக கேட்பாங்க. ஆமாம் அவங்க வந்து ஃபியர்லெஸ்ஸாக ட்ரைவ் பண்ணி போகிறாங்க சேரியட்னு சொல்லி பிரபாத் சொல்கிறார். ஆனால் பிரபாத் வந்து இந்த கிருஷ்ண புக்கை ரொம்ப பிடிக்கும். அதான் நான் சொல்லியிருந்தேன், டெய்லி வாசிப்பாங்க கிருஷ்ண புக்கை. அதனால் நம்ம எல்லா டெம்பிளையும் இப்போ பண்ணுறாங்க. நைட்டு படுக்க முன்னால் பிரபாத் ஒரு 1/2 hour வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம் இதுவாக. ஓகே, ஒரு 1/2 hour படிச்சுட்டு அப்படி ரெஸ்ட் எடுத்து கொடுத்தோம், டர்ன் எடுத்துக்கலாம். ஒரு 3 வாரம் ஆகட்டும், 3 வாரம் கழிச்சு. ஸோ தயானந்தா குருகுல் அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த குருகுலோட ஹெட் மாஸ்டர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவார், காலை வந்து கொஞ்சம் நீட்டி இப்படி உட்காந்துருப்பார். உட்காந்த உடனே பிரபாத் என்ன சொல்லுவார், இப்படி உட்காரக்கூடாது அப்படின்வார். துளசி ஒன்றால் இப்படி நிற்கக்கூடாது, துளசி வந்து பியூரிஃபை பாட்டின்னு சொல்லுவார். ஓகே, அப்போ வந்து பிரம்மானந்த சுவாமி வந்து இப்போ கிருஷ்ணா புக்லேருந்து ஒரு ப்ரேயர் படிப்பார். ஸோ அப்போ பிரபாத் சொல்வார், இப்போ வந்து கிருஷ்ணர் வந்து ஸ்கையை வானத்தை உருவாக்கலைன்னு சொன்னோன்னா யார் வானத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் கேட்பார். அப்போ வந்து வானம் கருக்க ஆரம்பிச்சிடும். பகவத்கீதைப்படி கிருஷ்ணர் தான் வானத்தை உருவாக்குனார். அது என்ன ஸ்லோகம்? பகவத்கீதைப்படி கிருஷ்ணர் தான் வானத்தை உருவாக்குனார். அது என்ன ஸ்லோகம்? கரெக்ட். பூமி ராப்பானோ வாயு கம்மனோ புத்திரியாத. கம்ங்கிறது ஸ்கை, வாயு, இது வானம்.
இப்போ படிச்சியா நீ ரீசெண்டாக? இல்ல எக்ஸாம் எழுத போது மண்டே ஓடி மண்டல ஓகே. அது 8 இருக்குல்ல, 8 இப்போ பின்ன பெறுகிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். அது அந்த ஸ்லோகம் தான் இருக்கு. அது ஆகாயம் வந்து கம். ஓகே, அதுவும் கிருஷ்ணன் தான் வந்தது. இந்த மாதிரி தான் படிக்கணும். எப்படி படிக்கணும்? அகம் சர்வேஷ பிரபோ எல்லாம் கிருஷ்ணன் தான் வந்தது. வினை கொடுக்கும் தந்தை என்னது? என்ன ஸ்லோகம்? பிரதப்பிதம். கரெக்டா? வெரி நைஸ். ஸோ சர்வயோனிசுகந்தையா மூர்த்தியா சம்பந்தியா தாஷாம் பிரம்ம மகத்யோனி அகம் பீஜ பிரதப்பிதம். இந்த மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ இல்லை ஒன்லி கிருஷ்ணாவும் கோபிஸ் எப்படி ராசனாங்க இதை வந்து நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மீன்ஸ் அது ரொம்ப முக்கியமான டாபிக். ஆனால் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டா அதில் வந்து என்ன பண்ணணும் உள்ள போகணும். ஆனால் அன்னத்தரைஸ் பேச என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க டாலஸில் உள்ள நியூஸ் பேப்பர் என்ன பண்ணாங்க, பிரபாருடைய அந்த வருகையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பேர் ஃபுட் சுவாமி ட்ராஸ் அட்மைரிங் கிருஷ்ணா க்ரௌட். வெறுங்காலில் வர்ற சுவாமி. ஆனால் பிரபா செப்பல் போட்டிருப்பார். வியாசாசனம் உட்கார மாதிரி செப்பலை கழட்டிட்டு வந்து உட்காரோட அதெல்லாம் பேர் ஃபுட் சுவாமின்னு சொல்லியிருக்கோம். செருப்பு போடாத சுவாமி. சின்ன சாண்டில் போட்டிருப்பார். ஷூ போட மாட்டார்ல. குருகுல் பாய்ஸ் கரெக்ட். டேலஸ் 100 பேர் தான் குருகுல் பசங்க. ஸோ எங்கே போனாலும் பிரபாத் வந்து இந்திரா காந்தி பற்றி கேட்குறாங்க. ஏற்கனவே கேட்டாங்களே இந்திரா காந்தி பற்றி கேட்டாங்க. எப்போ பெண்கள் விடுதலை வந்து தவறுன்னு சொல்லி பேசும்போது அப்போ இந்திரா காந்தி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க பெண்ணாக இருக்கிறனால தான் இந்தியாவை மேனேஜ் பண்ண முடியலான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க. அவர் ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் நான் பாலிடிக்ஸ் பேச வருவேன்னு சொல்லி பிரபாத் சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனால் இங்கே கூட கேட்குறாங்க பிரபாத் இந்திரா காந்தியை பற்றி கேட்குறாங்க. சிகாகோ டாலஸில் ரெண்டுலேயும் என்ன பண்ணாங்க. அவர் சொன்னார் பாலிடிக்ஸ் பற்றி எனக்கு இது இல்லை, பாலிடிக்ஸ் வந்து கிருஷ்ணன் இல்லாமல் யூஸ்லெஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட குட் ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன்னா பிரபாத் தெரியும் இந்திரா காந்தி மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சா இந்திரா காந்தி வந்து என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்திரா காந்திக்கு அப்போ வந்து டெத்து மரணம் பயப்படும். ஏன்னா நிறைய பேர் கொள்றது கிடையாது இருப்பாங்க. இப்போ பங்களாதேஷில் ஏற்கனவே ஒரு பிரைம் மினிஸ்டர் கொண்டுருவாங்க. அதுக்கடுத்து இந்திரா காந்தி தான் டார்கெட்னு சொல்லி நியூஸ் வரும். அதனால் அவங்க பயங்கர பயமாக இருப்பாங்க. பிரபா என்ன இருப்பாங்கன்னா அவனை மீட் பண்ணிட்டேன்னா லேடி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க லேடி. ஓகே, மீட் பண்ணி அவங்க மாற்றலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் எனக்கு கவர்மெண்ட்டோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ மாயப்பூரில் நிறைய ஃபாரின் டிவோட்டிஸ் வந்தாங்களா, அவங்களாம் வந்து போக சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் 4 மாதம் முடிஞ்சோன்னா நீங்கள் ஊருக்கு போங்க, ஊருக்கு போயிட்டு வாங்கன்றோம். இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ் போயிட்டு திருப்பி விசா அப்ளை பண்ணி திருப்பி இங்கே வரும் 4 மாதத்துக்கு. அப்போ இங்கே உள்ள சர்வீஸ்லாம் என்ன ஆகும்? அப்போல்லாம் டிவோட்டிஸ் இங்கே இந்தியாவில் கிடையாது. டிவோட்டிஸ்னாலே ஃபாரின் டிவோட்டிஸ் தான். ப்ரோபாருக்கு வந்து அமெரிக்கன் பாய்ஸ் அமெரிக்கன் கேர்ள்ஸ் தான். இந்தியாவில் யாரும் பக்தர்கள் முழு நேரமாக உழைக்கலை. அப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகிடும், ப்ரீச்சிங் ஸ்டாப் ஆகிடும், எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். இது பெரிய தொந்தரவாக இருக்குது. இந்திரா காந்தியை பார்த்து 500 பக்தர்களுக்கு இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக விசா கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அவர் மீட் பண்ண டைம் எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி ப்ரோபார் பார்த்துட்டுருக்காரு. அந்த நேரத்தில் இங்கே அமெரிக்கன் பர்சன் என்ன கேட்குறாங்க, அவங்களுக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏன்னா இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி ரூல் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தி. அதனால் அமெரிக்கன்ஸ் பிடிக்கல. அதனால் இப்படி அவசர கால சட்டம் சொல்லி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அது ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல். அதுமாதிரி கவர்மெண்ட் என்னாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃபேவரபுளாக என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறார் ஆர்டிகல். ஓகே, ஸோ அப்புறம் வாக்கிங் போகிறாரு. டெய்லி போகும்போது ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை. நான் நாட் ஃபீலிங் வெல்ன்றார். ஏற்றுக்க எனக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்றார். ஏன்னா ரொம்ப ஹீட்டு டாலஸில், பயங்கரமான ஹீட்டு. நிறையா தலை வலிக்குது, அது மாதிரி உடம்பெல்லாம் வலி இருக்குன்றார். ஸோ அப்போ கேட்குறாங்க டிவோட்டிஸ்லாம், இப்போ மார்னிங் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாமா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நோ அது முடியாதுன்றார். நியூ ஆர்லியன்ஸ் இந்த அமெரிக்காவில் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் தான் போகும். நியூ ஆர்லியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, போகணுன்றார். இல்லை நான் கிளம்புறேன், உடம்பு சரியில்லாட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாட்டா என்ன பண்ணுறாரு அவர், அந்த பிடிச்சி இன்னொரு இடத்துக்கு நியூ ஆர்லியன்ஸ் வந்து போகிறார். ஜூலை 31 நியூ ஆர்லியன்ஸ்க்கு வந்து இறங்கிறார். இப்போ பாருங்கள் எவ்வளோ நாள் இருந்திருக்காரு டாலஸில் பாருங்கள், 4 நாள் தான் இருந்திருப்பார்.
ஜூலை 28 வந்தார், 3 நாள் தான் இருக்கார். ஓகே, 31 அங்கே போயிட்டார். நிறையா ட்ராவல் இருந்தாலும் உடம்பு வயிற்றுக்கு ஒத்துக்கலன்னா அவர் என்ன பண்ணுறார், ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறார். உபேந்திரா பிரபு கூட வரார். திடீர்னு பார்த்தீங்கன்னா போகிற ஃப்ளைட் இருக்கு இல்லையா, திடீர்னு வயலண்ட், திடீர்னு ஃப்ளைட்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றிடம் இந்த காற்றுல தான் அது பறக்கும். ஓகே, நம்ம ட்ரெயின்லாம் போகல, ரயிலில் அது மாதிரி ஃப்ளைட் என்ன பண்ணோம், காற்றுலேயே போகும். ஓகே, திடீர்னு காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெற்றிடமாக என்ன ஆகும், டமால் ஃப்ளைட் டக்குன்னு கீழே வரும். அப்போ நமக்கு ஜெர்க்கு இருக்கும் பயங்கரமாக. சில இடத்துல காற்று இருக்காது. இப்போ காற்று இருந்து இல்லாமல் போச்சா என்ன ஆகும், திக்கு மேலே வரும், திருப்பி டமால் கீழே வரும். அது பேர் சடனாக ட்ராப் ஆகும் ஃப்ளைட்டு. டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர் ஃப்ளைட் ஜேர்னி. இங்கேருந்து பார்க்க முடியாதுல்ல, காற்று எங்கே இருக்குது, காற்று எங்கே இருக்குன்னு தெரியுமா, காற்றை கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா. நம்ம வரும்போது நல்லா வந்துட்டோம். சில சமயம் என்ன ஆகும், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் அதெல்லாம் வரும். இப்போ பிரபாத போன ஃப்ளைட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு பயங்கரமாக அது இதாகுது. அவர் உபேந்திரா பிரபுக்கு டிவோட்டிஸ்க்கு பயங்கரமாக பயந்துட்டார். இறந்து போனாலும் பரவாயில்ல, பிரபாத பக்கத்தில் இருக்காரு, இறந்து போனால் நல்லதுதான் அப்படின்னு நினைக்கிறார். திடீர்னு கீழே வந்து பயங்கரமாக ஸ்டாப் ஆகுது. அப்படி ஃப்ளைட் ரோல் ஆகுது, சுற்றுது, ஃப்ளைட் டாஸ் ஆகுது. அந்த ஏர் வந்து ஃப்ளோ கரெக்டாக இல்லைன்னா பயங்கரமாக ஸ்டார்ம் ஏறின்னு வச்சுக்கோங்க, அப்பயும் ஃப்ளைட்டை வந்து சுற்ற ஆரம்பிச்சோம். இதெல்லாம் இல்லாமல் போயிட்டு வந்து நல்ல பிரயாணம்னு அர்த்தம். நம்ம போயிட்டு வந்தது அப்படி பயங்கரமாக இருக்கும்போது எல்லாம் மேலே இருந்து அந்த ஃப்ளைட்டில் அந்த திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல பின்னில், அது எல்லாம் திறந்து எல்லா திங்ஸ் விழுது, பேசஞ்சர்ஸ் மேலே கீழே டமால் எல்லாம் விழுது. அது யோசிச்சு பாருங்க, அதுவே ஹார்டாக மூடிப்பாங்க, அது ஓப்பன் ஆகிடுச்சா யோசிப்பாங்க எப்படி இருக்குன்னு. ஏன் இந்த மாதிரி லாக் ஆகுதுன்னு பிறப்பு அது மெதுவாக கேட்குறாரு. ஓகே, உபேந்திர பிரபு சொல்றார், ஏதோ ஒரு புயல் மாதிரி இருக்கு பிரபா அப்படின்றார். பிரபா அமைதியாக இருக்கிறார். ஓகே, ஏதோ மைனராக ஒரு இன்சிடென்ட்டு நடந்த மாதிரி, சின்னதாக இன்சிடென்ட் நடந்த மாதிரி என்ன ஆகிட்டு, ஏதாவது லஞ்ச் லேட்டாக வந்தால் என்ன பண்ணுவோம், லஞ்ச் லேட் ஆகிடுச்சு அந்த மாதிரி அப்படியே அமைதியாக இருக்கிறார் பிரபா. சரி, கடைசியில் என்ன ஆயிடுச்சான், அதை எப்படியோ கஷ்டப்பட்டு ஃப்ளைட்டை இறக்கிட்டார் பைலட். எல்லாம் கை தட்டுறாங்க, ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க எல்லாம். பிரபா அந்த அஃபெக்டே ஆகலை, அது மாதிரி இருந்துச்சு. ஓகே, இதுதான் தீரா, சோபர் பர்சன், பிரசாந்தா. இப்போ நியூ ஆர்லண்ட்ஸ் வந்து டெம்பிள் பிரசிடென்ட் பேர் நித்யானந்த பிரபு. ஓகே, அவங்க 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க பிரபா வராங்கன்னு சொல்லிட்டு, டக்கு எல்லா பில்டிங்கும் நியூவாக பெயிண்ட் அடிச்சு நல்லா ரெடி பண்ணிட்டார். பில்டிங்கெல்லாம் எல்லாம் பிரபா வராங்க, எல்லாமே புதுசாக வச்சு நல்லா கார்பெட்லாம் விரிச்சு மலர்கள்லாம் போட்டு வர வைப்பாங்க. அந்த நியூ ஆர்லண்ட்ஸில் வந்து மிசிசிப்பின்ற ஒரு இடத்துல பெரிய ஃபார்ம் இருக்குது. நான் கூட இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தேன், பெரிய ஃபார்ம், அதில் நிறைய டிவோடிஸ் தங்கியிருக்காங்க. நல்லா நேச்சுரலாக என்ன பண்ணுறாங்க, பயிரிட்டு இது பண்ணுறாங்க. பிரபாதை வந்து எதுக்குன்னா இந்த ஃபார்மை பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கார் பிரபாத். அதுக்காக என்ன பண்ணார், நியூ ஆர்லின்ஸ் வந்து வந்திருக்காரு இவர். ஓகே, செக்ரட்டரி கூப்பிட்டு வந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா நல்லா மார்பிள் சேர் கேஸ் நல்லா போட்டிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா ஃப்ளவரால் அலங்கரிச்சிருக்காங்க. வியாசசனம் உட்காந்துட்டார் பிரபாத். அங்கே பார்த்தீங்கன்னா கௌர்னிதா டிடி, ராதா காந்தா டிடி, ராதா காந்தா, கிருஷ்ணா பேர் ராதா காந்தா, ராதாராணி, ராதா காந்தா கிருஷ்ண பேர். ஓகே, அப்புறம் லார்ட் ஜெகநாத், இவங்களாம் உட்காந்துருக்காங்க, இவங்களாம் இருக்காங்க. ஸோ வந்தே லேட் ஆயிடுச்சு, அதனால பேச டைம் இல்லை. பிறப்பா என்ன பண்ணாரு, டிடிக்கு வந்து கூப்பிட்டு ரூம் போயிடுறாரு. அப்போ அந்த ஊர் மேயர் வர்றாரு. மேயர் பெரியார் இல்லையா, அவர் வந்து அந்த மேயர் தான் தெரியாது, கவர்மெண்ட் அஃபிஷியல் தலைவர். ஓகே, அந்த ஊர் தலைவர். அவர் என்ன பண்ணாலும் பெரிய அந்த ஊருக்கு கீ இருக்கு இல்லையா, கீ அட்டையில் கீ பண்ணியிருப்பாங்க, பெருசாக கீ. இல்லை கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க தெரியுமா, பெரிய 1 crore லாட்ரி வின் பண்ணால் அந்த 1 crore எழுதி இப்படி அட்டையை தூக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி கீ கொண்டு இருப்பார், பெருசு கீ. ஊருக்கே நீங்கள் தான் கீயை திறக்கிறீங்கன்னு சொல்லி அந்த கீயை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார் பிரபாதருக்கு. நீங்கள் இந்த ஊர் எல்லாத்தையும் கிருஷ்ணா கான்சியஸை திறக்கிறீங்க. ஓகே, பிரபா அக்செப்ட் பண்ணிப்பார், அவர்கிட்டையும் ப்ரீச் பண்ணுவார் பிரபாதர். ஓகே, வெல்கம் பண்ணுவார், அவர்கிட்டையும் ப்ரீச் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே என்ன ஆகிடும், பிரசாந்த் சாப்பிடுவார், ரெஸ்ட் எடுப்பார். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு கூப்பிடுவார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சார் நித்யானந்த பிரபு கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார், நித்யானந்த பிரபு வந்து
இதில் வந்து சாண்டல்வுட் சந்தனம் வைப்பார். ஓகே, புதுசாக அவருக்கு மாலையெல்லாம் போடுவார், போட்டுட்டு விழுந்து கும்பிடுவார் பிரபாகர். குருவுக்கு இதெல்லாம் பண்ணணும், சந்தனம் வைக்கிறது மாலை போடுறது எல்லாம் பண்ணணும். ஓகே, பிரபாகர் சொல்லுவார், நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் தெரியுமா, நான் வந்து எஸ்பெஷலி அந்த மிசிசிபியில் உள்ள ஃபார்மை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரபாகர் சொல்லுவார். ஓகே, நாளைக்கு காலையில் என்ன பண்ணோம் போய் பார்க்கணும்னு சொல்லுவார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழையில் என்ன பண்ணுவோம், 2 மணி நேரம் அங்கேயே போகணும். நியூ ஆர்லியன்ஸ் மிசிசிபி 2 மணி நேரம் மழையிலேயே போவாங்க. ஓகே, திருப்பி வந்தோம், நைட் வந்தோம் என்ன பண்ணுவோம், திருப்பி டெட்ராய்டுக்கு ஃப்ளைட். டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு எங்கே வந்தார், டாலஸ் குருகுல். ரைட்டா, இப்போ பிரபாதம் யூனிவர்சிட்டி இருந்தாலும் அமெரிக்கா வந்தாலும் டாலஸ் போவார், குருகுல் பாய்ஸை மீட் பண்ணுவார். டாலஸில் 3 நாள் தங்கிட்டு இங்கே வந்தார் நியூ ஆர்லியன்ஸ் டெம்பிளில் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் மிசிசிபி 2 hour டிரைவ் போயிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி நம்ம நைட்டு ஃப்ளைட் படிக்கணும். எங்கே, டெட்ராய்ட். ஓகே, இந்த மாதிரி டைட்டு ஏன் இப்படி பண்ணுறாருன்னா இவர் போகிற இடம்லாம் பக்தர்கள் உருவாங்க. ஓகே, ஸோ அங்கே போய் மிசிசிபியில் பார்க்குறாரு, ஃபார்ம் பார்க்குறாரு, நல்ல பெரிய லேண்டு, ஒரு பெரிய பைன் ட்ரீன்னு என்ன சொல்லுவாங்க தமிழில், பைன். ஆமாம், பைன் ட்ரீ பாருங்க, அதோடைய காடு, அந்த காடு பக்கத்தில் இந்த லேண்ட் ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா 14 ரூம் கொண்ட ஒரு வீடு, 14 ரூம்ஸ், பிரிக் ஹவுஸ், நல்லா ஹார்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் புரியும் நல்லா. இந்த அனிமல்ஸ்லேயே எது ரொம்ப அழகான அனிமல் கேட்பார்ல பிரபாது. ஆமாம், எல்லாம் கவுன்னு சொல்லுவாங்க, பிரபாது ஹார்ஸ்ன்னு. ஹார்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இடம் வச்சுருப்பாங்க. ஓகே, குதிரையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதனால் அந்த ப்ரீவியஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தார், வீடெல்லாம் வச்சு ஷெட்டெல்லாம் போட்டு ஹார்ஸை மெயின்டைன் பண்ண மாதிரி வச்சுருந்தார். இது பிரபாது ரொம்ப அதை பிடிச்சிருக்கு. பிரபாது வந்து என்ன சொல்கிறார், அந்த மாதிரி பைன் ட்ரீ. ஓகே, அந்த ஃபாரஸ்ட். ஓகே, பைன் மரம், அவ்வளோதான் பைன் மரம். ஓகே, அவர் சொல்கிறார், இந்த மிசிசிபி வந்தோன்னு சொல்கிறார், இது பெங்கால் மாதிரியே இருக்குன்றார், வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல அதே மாதிரி இருக்குன்றார், அப்படி எல்லாம் நேச்சுரலாக இருக்குது அப்படின்றார். ஓகே, ஸோ பிரபா டெம்பிளுக்கு நம்ம வந்து கிளாஸ் கொடுக்கும்போது எல்லாம் நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்போ அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஃபார்மில், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபுல் ஆயிடுச்சு ரூம்லாம், பகவான் கிளாஸ் கொடுக்குறாரு. அப்போ வந்து நிறைய ஈலாம் மொக்கிது, ஏன்னா அது ஃபார்ம் லேண்ட் தானே. அப்போ சாமரம் வீசுறது கொஞ்சம் தள்ளி தான் வீசுவாங்க. சாமரம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே படக்கூடாது, மகாராஜுக்கு தள்ளி வீசுவாங்கல்ல. பிரபா சொல்றார், கிட்ட வந்து வீசிட்டார். இந்த சாமரத்துடைய பர்பஸே ஈயை விரட்டுறது தான், வேற எதுவும் கிடையாது. மேலே பட்டாலும் ஒன்றும் கிடையாது, நீ கிட்ட வந்து வீசிட்ட. ஈ விரட்டுறது, காற்று வரணும், ஈயை விரட்டணும். நீ தள்ளிட்டு வீசினா அது பட் ஈ போச்சு. நீ கிட்ட வந்து வீசினா என் மேலே பட்டாலும் அதனால தீங்கு கிடையாது, நல்லது தான் சாமரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒயிட் சாமரத்தை வீசுவாங்க இல்லையா. ஸோ பிரபா லெக்சர் பேர் கொடுக்குறாருங்க நியூ ஆர்லியன்ஸில். இந்த பிளேஸ் வந்து நான் இது வரையும் பார்த்ததில்ல, ரொம்ப அருமையான பிளேஸ் அப்படின்றார் பிரபா. மிசிசிபி ஃபார்ம் இப்போ கூட நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் பார்க்கலாம், நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க இஸ்கான் டிவோட்டீஸ். ஓகே, இது பிரபா அவர் சொல்லிக்காரு, உங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் இப்படி டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா, ஃபாரின் டூர்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா 108 கோயில் கட்டியிருக்காரு இல்லையா, எந்தெந்த நாட்டில் கட்டியிருக்காரு அதெல்லாம் போய் பாட்டுவாங்க அப்படின்றார். ஓகே, இந்தியாவில் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எல்லா பிரபா கட்டின 108 கோயில், பாம்பே, மாயப்பூர், பிருந்தாவன், இது வந்து தான் புவனேஸ்வர் டெம்பிள் இருக்கும்போது கட்டல. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டெம்பிள் பிரபா இருக்கும்போது ஹைதராபாத் கட்டினாங்கன்னா உள்ள எதெல்லாம் கட்டினாங்களோ 3 தான் கட்டணும். ஓகே, அதே மாதிரி ஃபாரின்ல அப்போ 105 கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலெல்லாம் பாருங்க, இது வந்து ஒரு புண்ணிய தலன்றாங்க. எப்படி 108 வைஷ்ணவ தலங்கள் இருக்கோ, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் என்னது திருப்பதி தானே. ஆமாம், மாதாஜி தெரியும், பிருந்தா மாதாஜி ஃபர்ஸ்ட் வைஷ்ணவ திருத்தங்கள் எது ஃபர்ஸ்ட்? ஸ்ரீரங்கம், திருப்பதி இல்லையா? ஓ, ஸ்ரீரங்கம். ஓகே, வெரி நைஸ். ஸோ அது மாதிரி 108 கோயில் இருக்கு இல்லையா, தென் திருப்பதி சொல்லி திருநெல்வேலியில் இருக்குது, இதெல்லாம் வந்துடும் 108. அதே மாதிரி பிரபுபாதரும் உலகம் ஃபுல்லாக 108 கோயில் நிறுவனர். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா 108 கோயில் கட்டுறது, அதுவும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் 108 கோயிலும் திவ்ய தேசங்கள் பாட்டு வாங்கன்னு சொல்லி பிரபா சொல்லியிருக்காங்க. போய் பாட்டு வரணும், யாருக்கெல்லாம் காசு நிறையா இருக்கோ நிச்சயமாக அட்லீஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிற டைமில் பார்த்தணும்.
ஸோ இங்கே லெக்சர் விட்டோம்ல. ஆமாம், இந்த பிளேஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே கிரகஸ்தாலாம் வரலாம், சின்ன சின்ன குடிசையை போட்டு என்ன பண்ணலாம், அவங்க வந்து நல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிரைன்ஸ்லாம் விளை வைக்கலாம், மாடுகள் வாங்கி அந்த அந்த பாலை குடிக்கலாம், இது நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கலாம், நல்லா நைஸாக ஃபுட்டு நல்லா தயார் பண்ணி நிறைய டைம் கிடைக்கும் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பக்தி சேவை பண்ணுறதுக்கு. எதுக்காக நீங்கள் 100 மைல் சிட்டிக்குள்ளே போயிட்டு ஃப்ரெண்டு பார்க்குறோம் 30 மைல், அப்புறம் டாக்டர் போனால் 50 மைல், இப்படி எதுக்கு நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு 100 மைல் இப்படி போக வேணாம். இதே கிளாஸில் இருந்து உங்கள் ஓன் ஃபுட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் ஓன் கிளாத்தை க்ரியேட் பண்ணி நீங்கள் நல்லா மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம். இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்றார். பெரிய பெரிய சிட்டியில் ஒரு சின்ன டப்பாக்குள்ள உட்காந்துட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி பிரபா கேட்குறாரு. ஃபார்ம் கம்யூனிட்டி அப்படி அவதிக்கிறாரு. ஆனால் அதே பிரபா என்ன சொல்கிறாரு, சிட்டிக்கு நடுவில் சென்டர் ஆரம்பிங்கன்றார் பிரபா. எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணுறாரு, சும்மா இருக்கக்கூடாது. அதே நல்லது தான். அதில் என்ன சிட்டிக்கு நடுவில் ப்ரீச் பண்ணுங்க, ப்ரீச்சிங் சென்டரை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வைக்காதீங்க, எல்லா சிட்டி எங்கே இருக்கோ அங்கே நடுவில் வைக்கணும்னு பிரபா சொல்கிறார். அங்கேருந்து ஒரு வட்டம் அந்த ஒரு இதில் புதுசாக ஒரு சிட்டியில் ஒரு ஸ்டோர் ஃப்ரண்ட்டை பிடிச்சிருப்பாங்க. அந்த ஸ்டோர் ஃப்ரண்ட் யூரோப்பில் தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் சத்தத்தில் பிரபா அதில் உட்காந்துருப்பார். அந்த பிரசிடென்ட் வருவார், சின்னதான், சாரி பிரபா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், உங்களுக்கு நிறைய சத்தமாக இருக்குது, எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறது. அவர் சொல்லுவார், இல்லை எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்வார் பிரபா. ஹாப்பியாக நான் வீட்டில் படுவோங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு பிரபா சொல்லுவார். இந்த மாதிரி நல்ல பிளேஸில் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் பிளேஸு, இப்போ தான் எல்லோரும் நிறைய பேர் பீஸ் பண்ணி நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அதே மாதிரி தான் இது ஃபார்ம் கம்யூனிட்டியை பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லதுன்றார். ஏன்னா வர்ணாசிரம தர்மம் அதை ஃபாலோ பண்ணி டெவலப்ஸ் என்ன பண்ணலாம், நல்லா அவங்களுக்கு வேணுங்கிறத பயிரிட்டு அதுக்கப்புறம் பக்தியில் வந்து நிறைய நேரத்தை செலவிடலாம். ஸோ மெஷின் 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 இது வாழ்க்கை கிடையாது. எது தான் மிஷின், இது வாழ்க்கை கிடையாது. அப்படி நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா நம்ம மெஷினை ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், கிருஷ்ண கான்ஷியஸ்லி யூஸ் பண்ணுவோம். இது கூட ஒரு ஸ்லோகம் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலில் வரும், இதம் ஹி விஸ்வம் இவே தரும். அந்த பொலிட்டீஷியன்ஸு, சோசியாலஜிஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஸ்கில்லை வந்து கிருஷ்ணனுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வரும். நாரத முனி வந்து சொல்வார் இவர்கிட்ட, வியாசதேவர்கிட்ட அது வரும். ஆமாம், அதுதான் வரும், நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். தத்வாக் விஷ்ணு ஜனதாக வைப்போம், அதில் வந்து சேர்ந்து அதுவும் அதோட சேர்ந்து அதில் நாரத முனி சொல்லணும். ஆமாம், யார் சொல்லுது அப்புறம்? அது சரி பாருங்களேன், அது பாருங்க யார் சொல்லுங்க பாருங்க. ஸோ அது நாவல் இல்லை கரெக்டாக நான் படிக்கல. செகண்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் கிடையாது. ஸோ பிரம்மானந்த சுவாமி, சத்ஸ்வரூப் தாஸ் கோஸ்வாமி, ஹரிகேஷா, ஜெகதீஷா, உபேந்திரா அவங்கெல்லாம் பிரபாவோட ரூமில் உட்காந்துருக்காங்க. பிரபா தனியாக ப்ரைவேட்டாக ரூமில் இருக்காங்க. எல்லாம் வர்ணாசிரமத்தை வந்து பிரபா பேசுகிறார். ஓகே, அப்போ நித்யானந்த பிரபுட்ட சொல்கிறார், நித்யானந்த பிரபு, நித்யானந்தா இந்த மாதிரி நம்ம வந்து மிஷினை யூஸ் பண்ணக்கூடாது, மிஷினுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், மனிதர்களையும் விலங்குகளையும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மிஷின் குழந்தைங்கன்னா 4-5 பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணணும், யாருமே இல்லைன்னா பரவாயில்ல, யாராவது இருந்தால் என்ன பண்ணணும், அவங்கள மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்கிறார். எல்லாம் அப்போ அவங்க கேட்குறாரு, எல்லாம் தனித்தனியாக குடிசையை போட்டுட்டு ஒரு ஃபேமிலி தனித்தனியாக பயிரிட்டுக்கலாமான்னு கேட்குறாரு. பிரபா இல்லை எல்லாம் ஒன்றா தான், எல்லாம் பயிரிட்டு ஒன்றா தான் இருக்கணுன்றார். தனித்தனியாக பயிரிட்டதுக்கு எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பிரபா. ஓகே, ஸோ அதனால் என்னது நாரத சொல்லுங்க, ஃபிஃப்த் சாப்டர் செகண்ட் கிடையாது, ஃபிஃப்த்து. இதம் ஹி விஸ்வம் பகவான் ஈவதரோ யாதோ ஜகத் ஸ்தான நிரோத சம்பவஹ. சுப்ரீம் பர்சனல் இல்ல ஃபுல்லா அவ்வளவுதான், நிறைய 4 லைன் இருக்குல்ல, 22 தான் இருக்கு. 2 தான் இருக்கு. ஓகே 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 சார். அப்போ அது நார்மல் பற்றி சொல்லுவார், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார், அதை வந்து சொல்லுவார், இந்த ஸ்கில்லையும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். 1.5 பாயிண்ட் இது லேண்ட் சர்க்கிள் பாசிட்டிவ் லிங்க் சொல்லி அதான் இது வேற, அது வேற, இது வேற. 22 இதம் ஹி பும்சாஸ் தபசோ ஸ்ருதஸ்ய சுத்தஸ்ய சபுத்தி தத்தயோ அவிச்சிதம் அர்த்த கவிபி நிரூபிதோ யத் உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். அந்த உத்தம ஸ்லோகம்னா பகவான் கிருஷ்ணன் அவரை விவரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்.
பெரிய சயின்டிஸ்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவோம், தன்னுடைய ஸ்கில்லை ஃபுல்லாக கிருஷ்ணரை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கிருஷ்ணன் எப்படி இருக்காருன்னு சொல்லி அவ்வளோ விவரிக்கணும். 22. அதே மாதிரி மேக்ஸ் நல்லா வருதுன்னா மேக்ஸ்லேயே கிருஷ்ணரை பார்க்கணும். கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டரில் கிருஷ்ணன், அந்த மாதிரி கிருஷ்ணரை பார்க்க ட்ரை பண்ணணும். ஓகே, ஒன்று வர்ணாசிரம் தமிழ் கிரியேட் பண்ணது பிரபாத் தான், கிருஷ்ணர் தான் கிரியேட் பண்ணார். ஓகே, கிருஷ்ணோட ஈஸியாக போயிடலாம். ஸோ பிரபாத் சொல்கிறார், நந்தமராஜா வந்து நிறையா மாடுகள் வச்சுருந்தாங்க வில்லேஜ் சிஸ்டத்தில். இப்போயும் கூட இந்தியாவில் நிறைய வில்லேஜ்லாம் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பேன் எடுத்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் யார் மில்க் கலக்குறாங்களோ நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த பேனை வந்து கொட்டுவாங்க. ஓகே, கூட்டு குடும்பம் தான் இருந்தாங்க, நிறைய மாடு இருக்கும். அந்த பேன் வந்து என்ன ஹாட் ஆகிட்டே இருக்கும், ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வாமாவே இருக்கும். யாருக்கெல்லாம் வேணுமோ நிறையா எப்போ வேணாலும் மில்க் எடுத்து குடிச்சிக்கலாம். ஓகே, அதே மில்க் எப்போ தேவையோ குடிச்சுப்பாங்க. நல்ல பியூர் மில்க் அந்த காலத்தில். இப்போ கிடையாது. அந்த காலத்து ஒரு 150 இயர்ஸ் கூட வச்சுக்கலாமே, அப்போ கூட நல்லா இருக்கும் மில்க்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்னென்னா மில்க் பால் வந்து மிஞ்சிச்சோம் நைட்டு, அதை என்ன பண்ணுவாங்க, தயிராக மாற்றுவாங்க. தயிராக மாற்றிட்டாங்களா, அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, மில்க் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் தயிரையும் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த தயிரை கடைவாங்க இல்லையா, ஸ்டாண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன வரும், வெண்ணெய் வரும். ஓகே, அந்த வெண்ணெய் போனதுக்கப்புறம் அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த இது வே, பட்டர் மில்க் தான் வேயா. அது வெண்ணெய் போனப்பறம் ஒரு தண்ணி வரல, அந்த தண்ணி மோர் தான். அந்த தண்ணி வந்து ஆமாம், அது உப்பெல்லாம் போட்டு அந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தாலே தேவையில்லாம், சப்பாத்தி சூப்பராக இருக்கும். அது மோர் எக்ஸாக்டாக அது அந்த வெண்ணெய் வச்சு சரியாக வச்சிருக்கே இல்லையா, வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் வரது வந்து மோர் தான். ஓகே, பட்டர் மில்க் தான் பாது, கர்ட் பட்டர் மில்க். பட்டர் மில்க்னா தண்ணி ஊத்தி இதுல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேன் போட்டுருக்காங்க. வேனா என்ன சொல்றேன், அது பன்னீர் பண்றது வே. ஓ, பன்னீர் இருக்குல்ல, ஆமாமா, அது பன்னீர் பண்ணிட்டு கீழே திரும்பி ரிமைனிங் வாட்டர் வருது, அது வேயா, அதுதான் வே. அதெல்லாம் வந்து திருப்பி இது பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க ஒரு டிராப் கூட வேஸ்ட் ஆகுன்ற ப்ராப்பர். இப்படி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து கீ தயாரிக்கலாம் வெண்ணெயிலேருந்து. இப்போ மாட்டுடைய அந்த இதுலேருந்து எல்லாமே வேஸ்ட்டே கிடையாது, ஃபுல்லாக எல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி ப்ராப்பர். சிங்கிள் ட்ராப் வேஸ்ட் கிடையாது. அது பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ் ஃபார்ம் கம்யூனிட்டியில் வளர்கிற மாடு வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளை கொல்ல மாட்டாங்கன்னு தெரியும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அந்த மாட்டு இது இருக்கு இல்லையா, அந்த மில்க்கு நிறையா கொடுக்கும் அப்படின்வாங்க, மகிழ்ச்சியாக இருக்கனால. கடைசி வரையும் பார்த்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து அந்த உயிர்களுக்கு உண்டு, மாட்டுக்கு உண்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லா இஸ்கான் ரெஸ்டாரண்ட் இது எப்போ வந்து நிறைய மிச்சமாகுதோ அப்போ ரெஸ்டாரண்ட் சிட்டியில் இருக்கும் இல்லையா, அதுக்கு மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் கீ எது மிஞ்சு உங்களுக்கு போக மிச்சத்தை யோகட்டு இதெல்லாம் கொடுத்துக்கலாம், தயிர்லாம் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணலாம். சந்தேஷ், ரசகுல்லா, மில்க் ஸ்வீட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் பண்ணலாம். பரவாயில்ல கொடுக்குறேன். ஸோ அதனால் நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும். இதில் வந்து பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா எல்லாருமே இருக்கணும். யாருமே சோம்பேத்தனமாக இருக்கக்கூடாது, யாருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை சும்மா சாப்பிட்டு தூங்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பிரபாதோட சொல்வார், டிடி வர்ஷிப் அண்டு த நாலேஜ் ப்ரீச்சிங் ரெண்டுமே பேரலாக போகணும். ஓகே, ஒன்லி டிடி வர்ஷிப் மாத்திரம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நாலேஜ் இல்லைன்னா என்ன ஆகுமா, இதை டிடியை வந்து பேர்டன் சொல்லி பார்ப்பாங்க. ஏன் பிரபுபாதம் வந்து இந்த மாதிரி பேர்டன் நமக்கு எப்போ பார்த்தாலும் ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டியிருக்கு, ஒரு சுமையாகிடுச்சே அப்படின்னு நினைப்பாங்க. டெம்பிள் நிறைய டிவோட்டிஸ் இருக்காங்கல்ல, ஒரு டிவோட்டி சொன்னார் டெம்பிளில், சொல்லக்கூடாது எப்போ நான் தான் காலைல தான் கவர்மெண்ட் பேங்க் ட்ரெஸ் மாற்றேன், திருப்பி நானே தான் மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா பேர்டனாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த 2 விதி, பாஞ்சராத்திய விதி, பாகவத விதி ரெண்டுமே பேரலாக போகணும். இல்லைன்னா பாரமாக தெரியும். ஒர்ஷிப் பண்ண டெய்லி ஒர்ஷிப் பண்ணது பாரமாக இருக்கும். அந்த பகவான் மேலே அன்பு வளர்றதுக்கு தான் நம்ம அந்த இதெல்லாம் படிக்கிறோம், பகவானை பற்றி வர்ணனைலாம் படிக்கிறோம். இது வரலன்னு என்ன ஆகுமா, இது வந்து பாரமாகிடும். பிரபாதம் நமக்கு ஒரு பாரத்தை கொடுத்தாருன்னு இருப்பான். இப்போ வீட்டில் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நம்ம 14 days வரைக்கும் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, அது கொஞ்சம் இதாச்சும் கொஞ்சம் தள்ளி கூட பண்ணிக்கலாம். ஆனால் டெம்பிளில் வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, டெய்லி அபிஷேகம், டெய்லி சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்,
நிறைய டிவோடிஸ் இருப்பாங்க, நிறைய டிவோடிஸ் இருப்பாங்க. வீட்டில் வந்து வேறு ரூல்ஸு, வெளியில் வேறு ரூல்ஸ். ஓகே, டெம்பிளில் வேறு ரூல்ஸ். அதனால் மெஷின் வந்து வேணாம், நிறைய டிவோடிஸ் என்ன பண்ணுங்க இது கொடுங்கன்றார். மெஷின் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு மெஷின் யூஸ் பண்ணாதீங்கன்றார். ஓகே, அப்போ வந்து நித்யானந்த எல்லாத்தையும் இடத்தையும் காட்டுறார். பிரபா சொல்கிறார், பிராமணன் அடிப்பார், சத்திரியா அப்படி இருப்பார், வைஷ்யா சூத்ரா எல்லாம் அப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறார். பிராமணர் வந்து இந்த காலத்து ப்ரொஃபஸர் மாதிரி செய்யறது ஒன்று சொல்கிறது ஒன்று அந்த மாதிரி கிடையாது. மாமிஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதாவது உண்மையான டீச்சர், இல்லைன்னா ஏமாத்துக்கார டீச்சர். மாமிஸ் சாப்பிட்டுட்டு என்ன டீச் பண்ண முடியும்? அதனால் நீங்கள் அமெரிக்காவில் வந்து வர்ணாசிரமத்தை கொண்டு வாங்க, அமெரிக்கா மாற்றிட்டீங்கன்னா உலகத்தையே மாற்றிடலான்னு பிரபா சொன்னாங்க. பிரபா அது சொல்லும்போது அழுக வந்துருச்சு, கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா இட்ஸ் எ டியூட்டி அப்படின்றார், இது நம்முடைய கடமை. சைத்தன்ய என்ன சொல்லியிருக்காரு, பர உபகாரா. எல்லாரையும் காப்பாற்ற முடியாட்டாலும் பரவாயில்ல, யாரெல்லாம் காப்பாற்ற முடியுதோ அவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு போகணும். இதுதான் ஹியூமன் வாழ்க்கையோட நோக்கம். அதனால் எல்லாருமே இந்த டார்க் வெல், இருளான அந்த வெல், இது கிணறு, இருள் கிணறுல வந்து விழுந்துட்டாங்க, தண்ணி கூட கிடையாது, அந்த மாதிரி கிணத்துலேருந்து எல்லாரையும் காப்பாற்றுறோம். அதுதான் இந்த பௌதிக லோகத்துலேருந்து காப்பாற்றுறது ப்ராப்பர் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே, அதனால் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் என்னுடைய தொழில் நினைக்காதீங்க. எனக்கு வந்து இந்த ரோட்டி கப்படா மக்கா, கரெக்டா? ரோட்டி கப்படா மக்கா, ரோட்டினா சாப்பிட்றது, கப்படா ட்ரெஸ்ஸு, ஷெல்டரா வேலையா ஷெல்டரா? ஷெல்டர் தங்குற இடம். ஓகே, ரோட்டி கப்படா மக்கா. சார் இந்த இதுக்காக நான் பண்ணல, இது இஸ்கானுக்கு வந்தது. இதுதான் இந்தியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் அப்படி கிடையாது. பர உபகாரா, எல்லாருக்கும் கிருஷ்ணனை பற்றி சொல்லித்தரணும், அப்போ தான் கிருஷ்ணன் மகிழ்ச்சி ஆவார்னு சொல்லி பிரபா சொல்லுவாங்க. ஓகே, வெரி நைஸ் பாயிண்ட். ஏன்னா 18.69 பிரபா சொல்கிறார் இல்லையா, கிருஷ்ணன் சொல்கிறார் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சது யார்? பிரீச்சர் தான். எதுக்காக நான் அப்படி ட்ராவல் பண்ணேன், என்னுடைய பக்தர்கள்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான். இந்த மாதிரி சில பக்தர்கள்லாம் நல்லா பண்ணும்போது ரொம்ப நான் மகிழ்ச்சியாகிறேன். நான் மகிழ்ச்சியாகிறேன் இல்லை, சென்டர்லாம் போகும்போது சில சென்டர் நல்லா பண்ணும்போது நான் மகிழ்ச்சியாகிறேன். அதே மாதிரி கிருஷ்ணர் மகிழ்ச்சியாக நீங்கள் பண்ணீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ வைஷ்ணவோட குவாலிஃபிகேஷன் என்ன? பரதுக்க துக்கி, இதுதான் வைஷ்ணவர். ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. ஹரிகேஷ் மகாராஜ் சொல்கிறாரு, பிரபா காலைல சாப்பிடணும்ல, 2.5 மணி நேரம் குக் பண்ணிட்டார் மதியம் சாப்பிட்றதுக்கு. சொல்கிறார் முடிக்க குக்கிங் 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். பிரபா சொல்ல, உனக்கு குக் பண்ணவே தெரிலன்ட்டு, நான் சொல்லித்தரேன்னு சொல்லி 1 hour போதும் குக் பண்ணுறதுக்குள்ள. உடனே எல்லா டிவோடிஸ் வந்து பார்க்கணும். பிரபா கிச்சனுக்குள்ள போகிற எல்லா டிவோடிஸ் வந்துட்டாங்க. எல்லாம் பிரபா சட்டையை கட்டிடுறார். ஓகே, குக் பண்ண போகிறார். மிசிசி ஃபார்மில் கிச்சனில் உள்ளே போகிறார். எல்லாம் எட்டி பார்க்குறான். விஸ்வாஸ் காமிக்கிறார். ஸ்டார்ட் பண்ணுறார் டயத்தை. கரெக்டாக 12 மணி ஆகுது பார்த்துக்கோங்க அப்படின்றார். 12 o'clock. அப்போ என்ன பண்ணுறார், அவருடைய ஃபேமஸ் பார்த்தோம்ல, மாயப்பூரில் பார்த்தோம்ல, பிருந்தா மாதாஜி பார்த்தா நினைக்கிறேன், மலைவாசம் இருக்கும். அந்த ஒரு குக்கர் வச்சுருப்பாங்களா, 3 அடுக்கு குக்கர். அதுதான், அதை எடுத்துக்கிறாரு அந்த பித்தளையில். அதை எடுத்துட்டு அது என்ன பண்ணுறாரு, அடியில் வந்து காய்கறி, மிடில் வந்து ரைஸ், அப்புறம் டாப்பில் இருக்கு இல்லையா, அதில் வந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுறாரு. ஓகே, கீழே வந்து மங் பீன்ஸ்ன்றாங்க. மங்கு பீன்ஸ் தான் தெரியுமா, நீளமாக வரீங்க. என்ன பண்ணுறாரு, ஒரு இது பண்ணிவிட்டு அவர் குக் பண்ணுறாரு. ஓகே, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு, குக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குக்கர் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கீயை போட்டுட்டு அது லேசாக ஃப்ளேம் இது பண்ணுறாங்க, வார்ம் பண்ண வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுறாரு, கத்திரிக்காய் வெட்டி அதே போல் இது மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறாரு ஹாட் கீல. ஓகே, அப்படியே பண்ணிட்டு இருக்கையில சப்பாத்தி மாவு பிசைகிறார். ஓகே, பிசைஞ்சு சப்பாத்தி போடுறாரு. ரிஸ்ட் வாஷ் பார்த்துக்கிறார். 45 minutes ஆயிருக்கு. ஓகே, இப்போ குக்கரை டாப்பை எடுக்கிறார், அது அப் சைடாக வைக்கிறார். டாப்பை எடுத்து அது ஒரு ஃப்ரைங் பேன் மாதிரி பண்ணிக்கிறார். அந்த பேன் ஓகே எடுத்து வச்சுட்டு அதை ஒரு கீயை போட்டு பாக்கா போடுறாரு. அதையும் கம்மின்னா சீரகமா, சில்லி, அசம்பிளி எல்லாம் போடுறாரு. லெமனை நல்லா இது பண்ணிவிட்டு
வெஜிடபிள்லாம் போட்டுட்டு நிறைய கொஞ்சம் இது பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுறாரு. ப்ரிப்பேர் வாட்ச் பார்க்குற கரெக்டாக 1 hour. ஓகே, 9 ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் கிச்சனை விட்டார். அவர் பிளேட் ரெடி பண்ணுறாரு. சர்வெண்ட் ஆஃபர் பண்ணி பிளேட் ரெடி பண்ணுறாரு. ப்ரிப்பேர் சொல்கிறார், யாரெல்லாம் இதை பார்த்தாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துருன்ட்டார். குக் பண்ணும்போது யாரெல்லாம் வாஷ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுக்கணுன்றார். ஸோ 5 மணிக்கு இந்த ஃபார்மை பார்க்க போகிறாங்க. அப்போ கேட்குறார் நித்யானந்த பிரபுட்ட, எதுக்காக காளை மாடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாரு. இது கிளாஸ் மாதிரி. ஓகே, அவர் யோசிச்சுட்டே சொல்லார், உழுதுக்கா பிரபாத அப்படி கேட்குறார். ஓகே, எஸ், ஆமாம், உழுறதுக்கும் அவங்கள வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் மாடு ஓட்டுவாங்க இல்லையா, அதுக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றார். நிறைய மனிதர்களை வந்து நீங்கள் உழுதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். அவங்க வந்து காளை மாடு 2 வச்சுருப்பாங்க, அப்படி உழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். 2 புல்ஸ் யூஸ் பண்ணிக்கணும், 2 காளை மாடு. ஏன் நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் விளைச்சல்லாம் அப்படி பயிர் நிற்கலாம், அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஈஸ்வரி மாதாஜி தெரியும். ஈஸ்வரி மாதாஜி இருக்காங்களா? பயிர் ரெடியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அறுவடை பண்ணல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அறுவடை பண்றதுக்கு பிறகு அறுவடை பண்ண முன்னால செடி பெருசா வந்துடும்ல, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரெடி ஆயிடுச்சு, அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. அது பயிர் வளர்ந்துட்டு இருக்கு. பயிர் வளர்ந்த பயிரை அப்படி விட்டுருக்காங்க. ஏன் அப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. சொல்றாங்க, மழை பெஞ்சிருக்கு, ட்ரை ஆகலை அப்படின்றாங்க. இல்லை நீங்க சீக்கிரமா அறுவடை பண்ணிருன்றார் பிரபாதர். 3.5 ஏக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கர்ல வந்து கரும்பு போட்டிருக்காங்க. கரும்பு ஹைட் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி. இவங்களுக்கு மேலே இருக்கு, உள்ள போனீங்கன்னா கண்டுபிடிப்பேன் எங்கே போயிருக்கீங்க அந்த மாதிரி. ஓகே, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்துடலாம். அது மாதிரி 5 நிறைய ஃபீட்டு மேலே ஹெட்டுக்கு மேலே நிறைய ஃபீட் இருக்கு. ஓகே, பிரபா சொல்கிறார், இந்த காடு ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு. இந்த ட்ரீலாம் நீங்கள் கட் பண்ணி நல்லா வீட்டுக்கு கொண்டு போகலாம், காட்டேஜ் கட்டிக்கலாம், மரம் எரிக்க யூஸ் பண்ணிக்கலாம், கிரவுண்டை நல்லா உழுகலாம், நீங்கள் உங்கள் ஓன் ஃபுட்டை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், ரொம்ப நேச்சுரலாக இருக்குன்றார். இந்த மாதிரி மாடர்ன் சொசைட்டி வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. நியூஸ் பேப்பர், எவ்வளோ நியூஸ் பேப்பர் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரீயை கட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அழகாக நீங்கள் ஃப்ரூட்ஸு எல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ அவங்க நிறைய மிஷின்லாம் வச்சுருக்காரு. ஏன்னா ஒரு மிஷின்லாம் இவ்வளோ யூஸ் பண்ணிக்க, இந்த மிஷின்லாம் இங்கே வச்சுருக்கீங்க கேட்குறாரு. இந்த மிஷின் வந்து நாங்கள் ஷெட்டு போடலையான்னு கேட்குறாரு. ஷெட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோன்ட்டார். நீ ஷெட்டு ரெடி பண்ணுறதுக்குள்ள மிஷின் ரொம்ப போயிட்டார். ஓகே, வேணாம்னா கொடுத்துரு, அட்லீஸ்ட்டு மிஷினோட லைஃப் டைம் முடிஞ்சிடுச்சு ஷெட் ரெடி பண்ணுறதுக்குள்ள. ஹிந்தியில் வந்து ஒரு பழமொழி சொல்கிறார் பிரபாத், சின்ன கதை மாதிரி சொல்கிறார். ஒரு அம்மா வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்களாம். ஒரு ஃபேர் நடக்குது, ஃபேர்னா அப்படி இல்லை, பொருட்காட்சி மாதிரி. அது ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ரெடியாக ஆரம்பிச்சுட்டு ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ரெடி ஆகி முடிச்சாங்க, என்ன ஆகிடுச்சு, ஃபேர் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி கதை தான். நீ ரெண்டு கட்டுறேன்னு கட்டிட்டு கட்ட முறை மிஷினோட லைஃபு முடிஞ்சிருக்குன்னு பிரபா சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா யூட்டிலைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வித்துருங்கன்றார். நெக்லெக்டாக வச்சுக்கூடாது. இதேமாரி கிருஷ்ணாவுடைய பொருளை வந்து நெக்லெக்டாக வச்சுக்கூடாது. சரி, 25 ஏக்கரில் இன்னும் நிறைய பயிர்கள் விளைக்கிறாங்க. அந்த பயிர் வந்து ஒன்லி அனிமல்ஸ் தான் சொல்கிறார். எதுக்காக எல்லாத்துக்கும் 25 ஏக்கரில் அனிமல்ஸ் மொத்தம் வளர்க்குறீங்க? இல்லை, இதில் வந்து இதுவும் கொடுங்க, மனிதர்களுக்கும் கொடுங்க, பழங்களையும் வளர்க்கணும் அப்படின்றார். ஏன்னா பசுக்கள் தான் நமக்கு மில்க் தருது, அதனால் அவங்களுக்காக வளர்க்கணும் இவ்வளோ பயிர்கள்ன்றாங்க. அவ்வளோதான், இது ஃப்ரை ஃபுட் கைன்ஸை போடுங்கன்றார் பிரபாத். திருப்பி கேட்குறாரு, காளை மாடு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றார். உடலுக்கு எஸ், ஏன்னா வந்து இந்த லெசன் மனசில் பதியும், பிரசிடென்ட் பதிஞ்சாதான் எல்லாருக்கும் பதியும் இல்லையா? இப்போ வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது நமக்கு, கரெக்டாக? வர்ணாசிரம தர்மத்தில் நம்ம ஃபாலோ பண்ணல. நம்ம எல்லாம் டைப் படிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்தோம். அமெரிக்காவில் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. வர்றவங்களாம் அப்படி கிடையாது. அதனால் அவர் ட்ரெயின் பண்ணுறாரு அவங்கள. ஓகே, எதுக்காக நம்ம இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா என்ன ஆகுமா? அது டிடிக்கு அதை தான் பேர்டன், அதே மாதிரி பேர்டனாக ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த மாதிரி மாடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பால்லாம் ஒன்றுமே பால் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. சும்மா அது பாட்டுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாடு தான் பேர்டன் ஆகிடும். நம்ம சிட்டிக்கே போயிடலாமே, எதுக்காக இந்த பசு மாடை நம்ம இது பண்ணணும்? இந்த மாதிரி ஓகே, ஏர்ன் பண்ணி நம்ம சாப்பிட்லாம்னு. ஓகே, அதனால் நீங்கள் மாடு இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நேச்சுரலாக நீங்கள் வாழ கற்றுக்கணுன்றார்.
நிறையா ப்ராக்டிகலைசேஷன்லாம் கொடுத்துட்றாரு. கிருஷ்ண கான்ஷியஸ் மூவ்மெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. ஆனால் இங்கே எங்கேயுமே தங்க மாட்டார். பிரபா தங்க மாட்டார், ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பார் பிரபா. ஓகே. ஸோ இப்போ திருப்பி நியூ ஆர்லியன்ஸ் அவன் ரெடி ஆயிடுச்சு. ஹெக்டிக் டே. ஒரு நாள் இருந்து தான் எல்லாம். ஏன்னா நைட்டு வந்துடணும், வந்தால் தான் டெட்ராய்ட் போக முடியும். புரியுதா உங்களுக்கு? முதல்ல எங்கே இருந்தார்? முதல்ல எந்த இடம்? டாலஸ். குருகுல். டாலஸ்க்கு அடுத்து கரெக்டா நியூ ஆர்லியன்ஸ். அங்கேயே எங்கே வராரு? மிசிசிபி வராரு இல்லையா? இப்போ வந்து டெட்ராய்ட், திருப்பி நியூ ஆர்லியன்ஸ் வந்துட்டு டெட்ராய்ட் போகணும். ஓகே. ஸோ டெட்ராய்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமஸ் என்னென்னா நிறைய ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். இங்கே தான் ஃபோர்டு, ஜிஎம், ஜெனரல் மோட்டார், கிரைஸ்லர், பெரிய பெரிய கம்பெனிலாம் இங்கே தான். ஓகே. இங்கே இப்போ ஃபோர்டுடைய பேரப்பிள்ள ஹென்ரி ஃபோர்டுடைய பேர பையன், அவன் பேர் ஆல்ஃப்ரெட் ஃபோர்ட். அவர் பேர். அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணாவோட ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆல்ஃப்ரெட் ஃபோர்டு வந்து அம்பரீஷ், அப்போயே அவர் இனிஷியேஷன் வந்துச்சு. பிரபாத் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது பிரபாத் கேட்பார். இவங்க எல்லாம் சொல்லுவாங்க பிரபாத் எவ்வளோ பெரிய ஆளாக தான் பிரபாத் வந்து கேஷில் தான் பேசுவார். ஓகே. எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவர் வந்து ஃபோர்டுடைய அந்த இதில் வராரு, பேரன், பயங்கர பணக்காரங்க ஃபோர்ட்லாம். ஓகே. சொன்ன உடனே பிரபாத் சொல்லுவார், ஓகே வேர் இஸ் ஹென்ரி ஃபோர்ட் நவ் அப்படின்னு கேட்பார். உங்கள் தாத்தா எங்கே இருக்காரு இப்போ அப்படின்னு கேட்பார். ஓ ஐ நோ உங்கள் தாத்தா ஹென்ரி ஃபோர்ட். ஓகே எங்கே இருக்காரு இப்போ அங்கே கேட்பார். அந்த கேள்வி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அதனால். அதுக்கப்புறம் அவர் பக்தராக மாறிடுவார். ஓகே. ஸோ இப்படி தான் அவர் வந்து இனிஷியேஷன் வாங்கிடுவார். அவருக்கு வந்து அம்பரீஷ். ஓகே. அவர் வெயிட் பண்ணார். இப்போ மகாராஜ் அம்பரீஷ் மகாராஜ் நாம இப்பயும் கிரகஸ்தானம் அம்பரீஷ் பிரபு. ஓகே. அவர் தான் மாயப்பூர் டெம்பிளில் வந்து 750 crores நிறைய பணம் அவர் போட்டிருக்காரு. ஓகே. 500 crores மேலே அவரே போட்டிருப்பார். அதுக்கு மேலே போயிட்டு எனக்கு பட்ஜெட் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாருன்னா இந்த அம்பரீஷ் வந்து அப்போ வந்து அமெரிக்காவில் தான் இருப்பார், இந்தியாவுக்கு வர மாட்டார். இனிஷியல் டைம் 1975. ஓகே. அவர் 14 மாலைகள் பண்ணுறாரு. இனிஷியல் டிசபிள் இப்போ நம்ம மாதிரி புதுசாக அந்த மாதிரி. ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய கார் லிமோசின் வாங்க, பயங்கர பெருசு. அதை அவரே ஓட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பிரபாதுக்காக. பிரபாத் ஏர்போர்ட்டில் வெளியேறாரு. பிரபாதற்காக டோரை திறக்கிறாரு. உட்காருங்க பிரபாத் உட்காருங்கிறாங்க. பிரபாத் ஓட்டுறார். அவரே கார் ஓட்டுறாரு. ஒரு மல்டி மில்லியனர் வந்து கார் ஓட்டுறாரு. ஓகே. இந்த மாதிரி பிரபாத் சார் வி டிவோட்டீஸ் ஆல்சோ ஹேவ் அ கார் அப்படின்றார். ஓகே. சரி இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், புக் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கிருஷ்ணருக்காக யூஸ் பண்ணணும். இது வந்து ஆல்ஃப்ரெட் ஃபோர்ட் இங்கே பெரிய ரொம்ப பணக்கார பையன் இருக்கிறாரு. அவங்களுக்கு நான் கொஞ்சம் ஆன்மீக நாலேஜ் சொல்லி தந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்காருன்னு பிரபா சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா எலிசபெத் ரவுத்தர், இவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா அவங்களும் இனிஷியல் டிவோட்டி. லேகஷவந்தி தேவிதாசி, இவங்க எப்படின்னா வால்டர் ரவுத்தர், அவர் லேபர் லீடர், அவரும் பணக்காரர். இந்த ஃபோர்டும் லேபர் லீடரும் ஆப்போசிட்டில் இருப்பான், எதிரிகள். ஆனால் அவங்க பசங்க ரெண்டு பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவர் இனிஷியேட்டட் பிரபு, மாதாஜி, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சொல்லுவார் அம்பரீஷ், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறோம். எங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லாம் எதிரியாக தான், எப்பயுமே எதிரியாக தான் இருப்பாங்க. ஏன்னா யூனியனுக்கும் கம்பெனிக்கு பிடிக்காது எப்பயுமே. ஓகே. ஸோ அவரை பெரிய இடத்துக்கு தாண்டி போவோம் கார். இது என்ன பெரிய பில்டிங்காக இருக்குன்னு கேட்பாங்க. நிறைய ஃப்ளாக்லாம் இருக்கும், நிறைய கண்ட்ரி ஃப்ளாக்லாம். இதுதான் வந்து வேர்ல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஃபோர்டுடைய வேர்ல்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெட்ராய்ட்டில் இருக்குது சொல்லுவார். ஓகே. டியர்பான் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஓகே. இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களான்னு ஒரு டிவோட்டி கேட்பார் ஃபோனை பார்த்து. போங்க இங்கே தான் ஒர்க் பண்ணிங்களான்னு கேட்பார். பிரபா சொல்லுவார், இல்லை அவர் இப்படி ஒர்க் பண்ண, அவர் தான் இந்த பில்டிங்கே சொந்தக்காரர், அவருக்கு இங்கே ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஓகே. ஒரு டிவோட்டி கேட்பார், ஒரு டிவோட்டி கேட்பார். ஸோ அவரே ஒரு இடமா கட்டுவாங்க. டெட்ராய்ட் டெம்பிள் போவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கட்டிடம், ஒரு பிரிக் ஹவுஸ், செங்கல் கட்டிடம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரூம் வந்து 3வது ஃப்ளோரில் இருக்கும். ஓகே. லீஸ் வந்து முடிய போகுது. டெம்பிள் பிரசிடென்ட் கோவர்தன் ஒரு நல்ல பிளேஸாக போகணும்னு சொல்லி யோசிச்சுட்டே பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் பாரு காட்டுறாரு, இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோலாம் கட்டுறாரு. ஆனால் ஒரு பைசா கிடையாது, யார்கிட்டையுமே காசு கிடையாது. ஏன்னா இப்போ லீஸ் முடிய போகுது, வேறு இடத்துக்கு போகணும் இல்லையா. பிரபாட்ட புது புது பிளேஸ்லாம், இந்த மாதிரி பிளேஸ் போகலாம், அந்த பிளேஸ் போகலாம் கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் காட்டுறாரு. ஆனால் பக்கத்துக்கு வீட்டுக்காரங்களாம் சரி கிடையாது, பக்கத்து இடம்லாம் ரொம்ப மோசமான ஏரியான்றார். பிரபா சொல்கிறார், அந்த இடத்த முதல்ல பார்க்கலான்றார்.
பயங்கர எக்ஸ்பென்சிவ், பயங்கர பெருசு. எப்பப்போ இந்த மாதிரி டிசேபிள்ஸ் வந்து மோசம்னு சொல்கிறாங்களோ அதுதான் பிரபா என்ன பண்ணுவார், அது நல்லதுன்னு பிரபா. ஓகே, ஏன்னா அதை சரி பண்ணிடலான்னு பிரபா. கிரைம் ரேட் ஏரியா பவுரி பிளேஸ் தான் போவார் இல்லையா, எவ்வளோ பெரிய மோசமான பிளேஸ், அதுலேயும் பிரபா என்ன பண்ணுவார், சரி பண்ணுவார்ல. நீ கவலைப்படாதீங்க, என்னை பற்றி நீ கவலைப்படாதீங்க, ஹரிகேஷன் ஜாயின் பண்ணுங்கள், பிரசாதம் கொடுங்கன்பார். ஏன்னா அந்த டெட்ராய்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திருடங்க நிறைய பேர் இருப்பான், பணக்காரங்க இருப்பான், திருடங்க இருப்பான். அதனால் நீங்கள் திருடங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க, பிரசாதம் கொடுங்க. அப்புறம் என்ன திருட போகிறாங்க, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது, பிரசாதத்தை சாப்பிடுங்க, அப்புறம் நீங்கள் ஏதாவது எடுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ ஏன்னா கிரைம் கேபிட்டல் சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ பவுரிலே இருந்திருக்கேன், பவுரிலே இந்த மாதிரி தான் டோர் மேலேயே யூரினேஷன் பண்ணுவான், ஒன்ஸ் அடிச்சிடுவான். ஆனால் நான் வரும்போது மரியாதை எந்திரிச்சிருப்பான், சரீட்லாம் அடிப்பான், நான் போவேன். இந்த மாதிரி தான் இந்த நாள் கிடந்தது. அதனால் இந்த பிளேஸ் எடுத்துக்கலாம், வாங்க போய் பார்க்கலான்றார். ஓகே, ஸோ மேன்சன் போய் பார்க்குறாங்க, கோவர்தன் வராரு, அம்பரீஷ் வராரு, எல்லாம் டெட்ராய்ட் தானே, அம்பரீஷ் அவங்க வீடு இங்கே தானே இருக்குது, அவங்க ஒரு பிளேஸ் எல்லாமே இங்கே தானே, நிறையா ஜிபிசி பிரபுக்கெலாம் இப்போ சுவாமிஸ்லாம் வராங்க. ஓகே, ஒரு லேடி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். பிரபு பார்த்துட்டா ஓனரும் வரார், ஓனர் காட்டார் சிட்டி எஸ்டேட் பயங்கர பெருசு பாருங்கள், அந்த பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள், 4 ஏக்கரா, 4 ஏக்கர் ஹாசினி, பெரிய ஃபுல் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து கல்லாலான சுவர், காம்பவுண்ட் சுவர். ஓகே, ஃபுல்லாக நல்லா தோட்டங்கள், வாக்குவே எல்லாம் இருக்குது, நிறைய இடத்துல ஃபவுண்டன்ஸ் தெரியுமா, தண்ணியெல்லாம் வரலாம், ஸ்விம்மிங் பூல் தான் வச்சுருக்காங்க. 4 ஏக்கர் 4 ஏக்கர்ஸ், ஆமாம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டைல்ஸு, மார்பிள் ஆர்க்வேஸு இதெல்லாம் பார்க்குற பிரபா சிரிப்பா அப்படியே நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, பெரிய லாபி பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட் பெயிண்டட் பிளாஸ்டர் ஃப்ளவர்ஸு, ரொசட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் பெரிய பாத்ரூம் போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஃப்ளோர், அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கை இருக்க மாதிரி அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, ஸ்டார்ஸு க்ளவுட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியும். மேலே பார்த்தா ஸ்பெஷல் லைட்டிங்லாம் வச்சுருப்பாங்க, நைட்டு பார்த்தா அதில் ஸ்டார்ஸ்லாம் இருக்க மாதிரி தெரியும். அந்த ரூமே பார்த்தீங்கன்னா டிடி ரூம் மாதிரி தான், ஏன்னா 3 கரெக்டாக அந்த 3 ஆல்டர் மாதிரி அந்த செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது வேறு எதுக்கும் வச்சுருக்காங்க, இவங்க எல்லாம் பார்க்கும்போது பார்க்குறாங்க, டிவைடிஸ்லாம் பார்க்கும்போது ஓ இது வந்து ஆல்டரிங் தான், கரெக்டாக 3 இருக்குது, டெம்பிள் ஹால் பெருசாக இருக்குது. ஓகே, பிறப்பா எதுவும் சொல்ல மாட்டார், பட் டிவைடிஸ் ஆஃபீஸே தெரியும். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேனல் மாதிரி இருக்கும், போட் வச்சுருப்பார், அந்த போட் மூலமாக அந்த இதுக்கு போய்க்கலாம், வெளில போய் பிரிச்சு பண்ணலாம், போட்டு மூலமாக போகலாம், அந்த நதிக்கெல்லாம் போய் வேறு இடத்துக்கு போகலாம், இது பிரிச்சு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க டிவைடிஸ்லேயும் யோசிக்கிறாங்க. டெட்ராய்ட் ரிவருக்கு போகலாம். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு, பெரிய வீடு ஒரு நதிக்கு பக்கத்தில், அதுக்கு கேனல் மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க, போட் வந்துட்டு போகிற மாதிரி. ஸோ போட்டை கூட போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்டாலி கிரீஸ்லேயே இந்த டைல்ஸு, சீலிங்ஸு, கோல்டு லீஃப்டு ஃபிகர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ரேரு அந்த சாண்டிலே சொல்லுவாங்க தெரியுமா, பெரிய பெரிய விளக்கெல்லாம் இருக்கும், டிசைன் போட்டு, அதே தான் அதை வச்சுருந்தாங்க, நல்லா இருக்கும் அது. ஓகே, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தோங்குது. ஓகே, ஆமாம், பில்லியார்ட் ரூமு, மியூசிக் ரூமு, 2 மாஸ்டர் பெட்ரூம், அதர் பெட்ரூம்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வேகன்ஸாக, பாத்ரூமே சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும், சரியான ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து பேசுகிறார், ஓனர் பேசுகிறார், நான் சொல்கிறார் மயன், மூரி, ஸ்பானிஷ், கிரீக்கு, இட்டாலியன் இங்கேலேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் வந்து பெரிய பெரிய காலம்லாம் பார்த்தீங்கன்னா, தூண்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கவுடு தூண், கையாலே பண்ணது. இந்த மாதிரி யூரோப்பியனில் எப்படி இருக்குது, யூரோப் கண்ட்ரியில் அந்த மாதிரி பழங்காலத்து இதாக வச்சுருக்கேன். பிறப்பா பார்ப்பார், ஆமாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி இப்போ ரசிப்பார் பிறப்பார். ஓகே, இப்போ டைல்ஸு, கோல்ட் பிளேட்டட் ஆசன்ஸு, கோல்ட் பிளேட்டில் இருக்கும் பாத்ரூம்குள்ளேலாம். ஓகே, தண்ணி பட்டம் ஒன்றா இருக்காது, அதை தொலைச்சிட்டே இருப்பாங்க அடிக்கடி. ஸோ டூர்லாம் முடிஞ்சிடும். ஒரு கார்டன், ஒரு அம்பர்லா மாதிரி போட்டிருப்பாங்க தெரியுமா, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில், சரி கார்டன் பேசி ஸ்விம்மிங் பூல் அந்த இடத்துல உட்காருவாங்க 3 பேர். அப்புறம் பார்த்துட்டு அந்த ஓனர் ஏஜென்ட்லாம் உட்காருவாங்க. ஓகே, சார் அப்புறம் அம்பரீஷ் பிரபு இங்கெல்லாம் நிற்பாங்க. அம்பரீஷ் பிரபு இல்லை அந்த மாதாஜி இருக்காங்கல்ல, அவங்களும் பணக்காரங்க தான் இல்லையா, அவங்களும் நிற்பாங்கலாம், நிற்பாங்க. பின்னால் சேர் இருக்கும், பின்னால் கூட வந்துப்பாங்க. ஓகே, பிரபா பேச ஆரம்பிக்கிறார், டீல் பேச ஆரம்பிக்கிறார். ஸோ வி ஆர் பெக்கர்ஸ், எங்கிட்ட காசே கிடையாது சொல்லி ஆரம்பிக்கிறார்.
அவருக்கு ஸ்டாக் ஆயிடுச்சு. என்ன கேட்கணும் காட்டிட்டு அவர் கோடி கோடியா எதிர்பார்க்கலாம்னு சொல்லி போய் அவருக்கு ஷாக் ஆயிடுது. அவருக்கு ஆள் நம்ப முடியாது. என்ன சொல்றாரு புரியல அவருக்கு. ஓகே, அம்பரீஷ் பிரபு உபேந்திர பிரபு பார்க்குறாங்க. பெரிய பணக்காரர் அம்பரீஷ் பிரபு. பிரபா சார், வி ஹாவ் நோ மணி, எங்கிட்ட பணமே கிடையாது. தேர்ஃபோர் அதனால என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து பில்லிங்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து பில்லிங்கை கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படின்றார். இது அந்த லேடியும் ஷாக் ஆயிடுறாங்க, அந்த ஓனரும் ஷாக் ஆயிடுறாரு. அவருக்கு நம்பவே முடியல. அவர் என்ன சொல்றாரு, அது கேள்வி, அதுமே கேள்வியே கிடையாதுங்க, நல்லா முடியாதுன்றாரு. ஏஜென்ட் வந்து ரொம்ப அப்செட் ஆகிறாரு. அவர் எப்படி முடியுங்க, அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி ஏஜென்ட் சொல்றாங்க. சின்னதாக காதில் வந்து சொல்றாங்க. இப்போ திருப்பி ஏஜென்ட் ஓனர் சொல்றாரு, என்னால் முடியாதுங்க, எனக்கு நிறைய வந்து நான் லாஸ் ஆகியிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. என்னுடைய மணியை நான் எடுத்து ஆகணும் திருப்பி. என்னுடைய சொத்தே இதுதான், பெரிய சொத்தே இதுதான் அப்படின்றார். பிரபா சொல்றார், ஓகே எவ்வளோ வேணும் அப்படின்றார். அவர் சொல்றார், அந்த மனுஷன் சொல்றார், 350 $350 அதாவது $3 லட்சம் அந்த காலத்தில் $3 லட்சம். ஓகே, பிரபா சொல்றார், நாங்கள் $3 லட்சம் கேஷாக கொடுத்துறோம். பைசா கிடையாது, $3 லட்சம் கேஷாக கொடுக்குறோம். டீல் முடியல இன்னும். ஓகே, அப்படி சொல்லிட்டு ஐ வில் திங்க் அபவுட் இட்ன்றார். அந்த ஆள் சொல்றாரு. உடனே என்ன பண்ணாரு, அந்த அம்மா தனியாக பார்த்து பேசுவாங்க நினைக்கிறேன். அந்த அம்மா பார்த்தே பேச மாட்டார் பிரபாத். ஏஜென்ட் ஓனர்கிட்ட டைரெக்டாக டீல் முடிச்சிருவார். ஓகே, அந்த அம்மா இடையில என்கரேஜாக பண்ண மாட்டார். $3 லட்சம் கேஷாக கொடுத்துறேன்றார். ஓகே, அவங்க அந்த அம்மா வந்து பேசிகிட்டே இருக்கும். ஸ்ட்ரைட்டாலாம் பண்ண முடியாது, நான் இருக்கணும் இடையிலேன்னு சொல்லும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் பிரபாத். ஓகே, ஓனர்கிட்ட பேசிட்டார், சூப்பராக இருக்கும் பேலஸ், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு வருவார். அந்த அம்மா பேச கவனிக்க மாட்டார். ஸோ நான் இதெல்லாம் ஒரு ஷார்ட் வாக் போயிட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்ப்பார். கோவர்தன் பிரபு சொல்வார், கோவர்தன் டெம்பிள் பிரசிடென்ட் கேட்பார், பிரபா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்பார். பிரபா சொல், எஸ், யாருக்கு தான் இந்த பில்டிங் பிடிக்காது, ரொம்ப அருமையாக இருக்குன்னுவார். கோவர்தன் பிரபு சொல்வார், அம்பரீஷ் பிரபுக்கு பிடிக்கலன்னுவார். ஓ, அம்பரீஷ் பிரபு என்ன நினைக்கிறான்னா, இது மாயான்னு நினைக்கிறான்றார். எஸ், பிரபா சொல்வார், மாயாவும் கிருஷ்ணர் தான், எதனாலும் கிருஷ்ணா சர்வீஸ் யூஸ் பண்ணலாமே, ஏன் மாயா கிருஷ்ணா சர்வீஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரபா எல்லாம் காரை விட்டு போகிறான், காருக்கு போகிறான். யார், அம்பரீஷ் பிரபு இந்த மாதாஜி எல்லாம் காருக்கு போகிறாங்க. காரில் ஏற போகிறார். பிரபா கேட்குறார் அம்பரீஷ்ட, அம்பரீஷ் இஸ் இஸ் பாசிபிள் கேட்குறார். அம்பரீஷ் எஸ் இஸ் பாசிபிள். டெம்பிளுக்கு வந்து சொல்றாரு. அம்பரீஷும் அந்த மாதாஜி சொல்றாங்க, ஓகே அம்பரீஷ் பிரபு வந்து அந்த மாதாஜி $1,25,000 கொடுத்துறேன்ட்டாங்க. அம்பரீஷ் பிரபு $1,75,000 நான் கொடுத்துறேன்ட்டார். ஓகே, $3 lakhs ரெடி ஆயிடுச்சா? அடுத்த நாள் ஓனர் வர்றார், பிரபாதை பார்க்கறதுக்கு அங்கே வர்றார். அவர் இடத்துக்கு வந்து சொல்றாரு, 2 லேஸாக ட்ரிங்க் பண்ணிட்டு 2 லேடிஸை கூப்பிட்டு வந்துருக்காரு. அப்படிதான் இருப்பாங்க அவங்களாம். அவர் சொல்றார், உங்கள் ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டார். ஏன்னா $3 லட்சம் கையில் கிடைக்குதுல்ல, கேஷாக கிடைக்குது. உடனே $50,000 விட்டுடுறாரு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ட்டார். உடனே என்ன பண்ணுறாரு பிரபாது, ஓகே பர்ச்சேஸ் பண்ணியாச்சுட்டார். அவ்வளோ ஒரு பைசா கிடையாது இப்போ ஆக்சுவலாக பிரபாது கையில். ஓகே, $3 லட்சம் கேஷ் கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு கிருஷ்ணாவுக்கு. இந்த மாதிரி தான் டீல்லாம் அப்படி தான் பண்ணுவார். சன்னியாசினா இடமா போகணும். ஆனால் போகும்போதெல்லாம் பிரபா என்ன பண்ணுவார், பெரிய பெரிய ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணிடுவார் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்களா, வந்தாரா கேஷுவலாக வந்தாரா, பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரா, டீல் முடிஞ்சிச்சு. இல்லை அதனால தான் எல்லாம் கூப்பிடுவாங்க, எல்லா டெம்பிள் வருஷம் எங்கேருக்கு வாங்க, எங்கே வந்தாருன்னா பெரிய காரியம் முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து சாதிச்சார் ஃபுல்லாக. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம், கிளாஸ் நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். ஓகே, நான் பேசுகிறோம், டைம் போகிறதே தெரியாது. ஓகே, 31 ஆயிடுச்சு. ஓகே, பாயிண்ட் சொல்லுங்க. கிருஷ்ணா புக் படிக்க சொன்னீங்க பிரபு. ஆமாம், அது கிருஷ்ணா புக் நம்ம வீட்லேயே படிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். முதல்ல பார்ப்போம், 3 வாரம் கழிச்சு பார்ப்போம், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்டர்நெட்டில் படிக்க முடியுமான்னு தெரில. அது முதல்ல இந்த கிளாஸ் முதல்ல ஸ்ட்ரம் பண்ணிக்கலாம், இருக்கிற கிளாஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டில் படிக்கிறதுக்கு. படுக்க முன்னால் ஒரு 1/2 மணி நேரம் படிக்கிற மாதிரி.
சரிங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், உடனே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சரி, வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் சொல்லலாம். நீங்கள் பாயிண்ட்ஸ் எது இருக்கா? பிரபாகர் வந்து டீச்சிங் சென்டர் வந்து ஊர்ல பொதுவில் வைக்கன்னு சொல்றாரு. பிரபாகர் வந்து அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்றாரு. ஃபார்ம் கம்யூனிட்டி கரெக்டா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹாசினி யோசிக்கிறேன். ஹரணி ஹரணி ஆக்சுவலி வந்து நம்ம வந்து இந்த பஞ்சராத்திரிகா விதியும் பாவனமாக இருக்கும், பாவதி விதியும் நம்ம வந்து அதாவது கோஸ்வாமிஸ் கொடுத்த விதியும் நம்ம சேர்த்து இது பண்ணணும். அதர்வைஸ் நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா ப்ரீச்சிங் மாத்திரம் இருந்துட்டு டிடி வர்ஷிப்பை விட்டாலும் டிடி வர்ஷிப் மாத்திரம் இருந்துட்டு ப்ரீச்சிங்கை இது பண்ணாலும் கொஞ்சம் லேக் ஆனாலும் நம்ம வந்து ரெண்டுமே பேர்டனாக இருக்கணும். ஸோ நாலேஜும் வேணும், டிடி வர்ஷிப் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். பிரபார் வந்து ஃபார்ம் கம்யூனிட்டி வந்து என்கரேஜ் பண்ணாரு. அதே மாதிரி சிட்டிக்குள்ள அதே மாதிரி பிரபா என்ன சொன்னாங்க, ஒரு சென்டர் ஆகிட்டு சிட்டி நடுவில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கரெக்ட். ஓகே, சரி பரவாயில்ல. பிருந்தா மாதாஜி பரவாயில்ல, ரெண்டு பேர் பாயிண்ட். சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இது வந்து இருள் கிணறுல எல்லாரும் வேண்டுட்டாங்க, எல்லாரையும் காப்பாற்றணும். கிருஷ்ணா பத்தி எல்லாருக்கும் ஸ்பீச் பண்ணி அவங்க எல்லாம் கிருஷ்ணா கான்செப்ட் சேர்த்து எல்லாரும் காப்பாற்றணும். இது வந்து பர உபகாரம் பிரபு அப்படிங்கிறது. பர உபகாரம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்றது. கரெக்ட், வெரி நைஸ். தேங்க்யூ மேடம். அந்த மிஷின் வந்து மிஷின் வச்சு வேலை செய்யறாங்க. அந்த மிஷின் ஏன் அப்படியே இருக்கு, டென்ட் போடாம அப்படின்னு கேக்குறாரு. போடணும்னு சொல்றாங்க. நீங்க டென்ட் போடுறதுக்கு மிஷின் இதுவாயிட்டு போல இருக்குன்னு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றாங்க. பொருள் காட்சிக்கு ஒரு அம்மா கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி வரதுக்குள்ள பொருள் காட்சியா முடிஞ்சிருச்சு, அந்த மாதிரி இதுவாயிடும் அப்படின்றாங்க. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. சரி, இந்த மாதிரி அம்பரீஷ் பாபு வந்து இந்த பில்டிங் வந்து சொன்னபோது மாயா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரபாகர் வந்து சொல்றாருன்னா மாயானா என்ன, இது வந்து கிருஷ்ணாவோட சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் வச்சுக்கணும். அது ஒன்று படித்தாங்களே 1.5.22 என்னென்ன ஸ்கில் இருக்கோ அதெல்லாம் கிருஷ்ணருக்கு யூஸ் பண்ணணும். ஆமாம், நம்ம வந்து யாரையுமே இது பண்ணக்கூடாது. ஏன் ஐஐடி படிக்கிற படிக்காத அப்படிலாம் சொல்லக்கூடாது. நல்லா படிங்க, ஆனால் கிருஷ்ணரை ஏற்றுக்கோங்க வாழ்க்கையில். ஓகேவா? மலையாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அமெரிக்காவை மாத்தினா இந்த உலகத்தை மாத்திடலான்னு சொல்றாரு பிரபு பிரபுபாதா அவர்கள். கரெக்ட். அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி எல்லாரும் பிரீச் பண்ணாக்கா அவருக்கு ரொம்ப அவர் மிகவும் சந்தோஷப்படுவாருன்னு சொல்றாரு. கரெக்ட். தேங்க்யூ பிரபு. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது வந்து அவர் வந்து அமெரிக்கால வந்து என்ன சொல்றாரு, இங்கெல்லாம் அங்க அந்த இது நடக்கும்போது திருடங்கெல்லாம் ஜாஸ்தி எல்லாம் பயப்படுறாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, பிரசாதம் பண்ணுங்க, பிரசாதம் கொடுங்க, அந்த திருடர்கள் மாறிட்டு பண்ணுங்கன்னு கான்பிடன்டா சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் பிரபு அவர் ஏதாவது ஒரு இடத்த வாங்கணும்னு நினைச்சாருன்னா கூட பிரபுபாதர் என்ன நினைக்கிறாருன்னா கிருஷ்ணருக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அது இன்டென்ஷன் அவருக்கு அதுதான். அதனால அவருக்கு எல்லாமே கஷ்டமா இருந்தா கூட ஈஸியா முடிஞ்சிடுது. அவருக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடைச்சது. பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருக்காங்கல்ல பிரபு, பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இருக்காங்க, பஜாஜ்லாம் இருக்காங்க இல்லையா, பஜாஜ் அவங்க எல்லாம் கூட ஆச்சரியப்பட்டாங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம். ஏன்னா பிரபா போகும்போது $7 கொண்டு போனார், வரும்போது அதே $7 எடுத்து வர்றாரு. ஓகே, ஆனா கோடி கோடியான சொத்து. அந்த பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் ஆச்சரியம் பார்க்கறாங்க, எப்படி இப்படி சாதிச்சீங்கன்னு சொல்லி பெரிய பெரிய யூனிவர்சிட்டில எல்லாம் வந்து அவர் லெக்சர்லாம் கவனிக்க வராங்க. சொல்லுங்க பிரபு. பெரிய பெரிய பணக்காரலாம் அவர் பேச்சு அந்த அந்த இடத்துல பார்க்கறாங்க. இது இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க எல்லாரும். கரெக்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இல்லையா? இல்ல பிரபு, அவங்க மெடிசன் போட்டு தூங்குறாங்க பிரபு. முடியல. அப்படியே என்னாச்சு, கொஞ்ச நாள் மாதாஜி வந்து கரெக்டா வருவாங்க கிளாஸ்க்கு. முடியல. ஆமா முடியல பிரபு இவங்களால. எந்த டைம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. அது மாதிரி ஆயிடுச்சு பிரபு. சரி சரி சரி, கொஞ்சம் நல்லா சாட் பண்ண சொல்லுங்க, அப்ப கண்டிப்பா பண்ணலாம். சரிங்க பிரபு. ஹரே ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்ப நாளைக்கு வந்து கிளாஸ் வந்து தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நாளைக்கு கிளாஸ் வந்து விவேக் பிரபு வீட்டில் எல்லாரும் வந்துடணும் கிளாஸ்க்கு. நாளைக்கு வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, 5:30 சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். 5:30 5:40 வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க வைஷ்ணவம் ஆன்லைன் வைஷ்ணவ பிரணாமம் பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா ஜந்தபேவச பரிதானாம் பவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. சொல்லுங்க பிரபு. சத்யநாராயண பிரபு. பிரபு இந்திராணி மாதாஜி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல அது அவங்க தெரியாம, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஈஸ்வரி மாதாஜி. ஓகே ஓகே, தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.